வெல்கம் டு கிருஷ்ணன் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்க லீலா சீச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஹாய் சொல்லுங்க லீலா சீச்சி. எனக்கு ஆன்ட்டியை ஒரு 10 இயர்ஸாகவே தெரியும். அவங்க ஒரு சூப்பரான குக்கிங் எக்ஸ்பர்ட். அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அவங்களோட ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்க ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓணம் டைமில் ஆன்ட்டி நிறைய ரெசிபிஸ் செய்வாங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இஞ்சி புளி ரெசிபி ஒன்று இருக்குது. ஸோ அதை அவங்க இன்றைக்கி நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. என் ரிக்வெஸ்ட்டை ஏற்றுட்டு எனக்காகவும் இஞ்சி புளி செஞ்சு காட்டுறதுக்கு ஓகே சொன்ன ஆன்ட்டிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ ஆன்ட்டி செய்வோமா இஞ்சி புளி? செய்யலாம். நான் கேரளாவில் இருக்கிறோம். கோயம்புத்தூரில் வந்ததுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு ஓணத்துக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போலேருந்து இந்த இஞ்சி புளி செஞ்சிட்ருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே இந்த இஞ்சி புளி ரொம்ப பிடிக்கும். அதனால வருஷம் அந்த ஓணத்தன்னைக்கு செய்கிறோம். ஆன்ட்டி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்காங்க. அந்த வெந்தயத்தை இப்போது லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. வெந்தயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். ஆயில் விட்டுடலாம். ஆன்ட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்காங்க. அவங்க இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்காங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த இஞ்சி புளிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆன்ட்டி இதில் ஒரு 50 கிராம் பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறாங்க. இதில் ரெண்டும் சேர்த்து அதோட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா 10 எடுக்கிறதையும் நல்லா பொடியாக நறுக்கி இந்த இஞ்சியோட சேர்த்து வதக்கிக்கிறாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க. இந்த எண்ணெயில் இந்த இஞ்சியும் பச்சை மிளகா கருவேப்பிலை 3 சேர்ந்து வதங்கும் போது அந்த அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் இது வதக்கணும் வேண்டி? ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கிறாங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகா இஞ்சியோட பச்சை வாசம் நல்லா போகும். இந்த ஸ்டேஜ் வர வர வறுத்துக்கணும். பச்சை வாசம் நல்லா போயிருக்கும். இப்போ ஆன்ட்டி ஒரு 100 கிராம் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி தண்ணி விட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறாங்க. அந்த 100 கிராம் புளியை இந்த வதங்கின இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையோட சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் புளி தண்ணி திக்காவே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறாங்க. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. இந்த உப்பே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஷ்ஷில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்துருக்கனால கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்கும்போது அந்த சுவை இன்னுமே நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்குறாங்க. நேரம் இது கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுது. கொஞ்சம் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை கொதிக்க வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வந்ததும் இது கூட வெல்லம் சேர்க்குறாங்க இனிப்புக்காக. அதுக்குள்ளே ஆன்ட்டியை கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நாம் கேட்போம் இந்த ரெசிபி பற்றி. எப்போ நீங்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் மேரேஜ் முடிஞ்சு வந்தது சமையல் பண்ணவே ஆரம்பிச்சேன். செஞ்சு ஃபஸ்ட்டு சமையலும் சூப்பர் டூப்பரா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது சாப்பாடு. ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்கவே தெரியாது. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வந்த அப்புறம் தான் கொஞ்சம் சமைச்சு பழகணும். மற்ற நான்வெஜ்ஜில் சமைக்க தெரியாது. இதுவே நான் சின்ன பிள்ளையில அடுப்படிக்கையில போனதே கிடையாது. ஏதோ எங்கள் அம்மா செய்யும்போது பக்கத்துல இருந்து பார்த்ததோட சரி. நான் அந்த அளவு இதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது. எதோ செய்கிறோம், எல்லாருக்கும் பிடிக்குது, செய்கிறோம், அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, ஆன்ட்டியோட இஞ்சி புளிக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்க்கணுங்கிறக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த ரெசிபி ஷூட் பண்ணி போடுறேன். புளி தண்ணி நல்லா இவ்வளோ தூரம் சுண்டி வந்துடுச்சு. இப்போது ஆன்ட்டி அது கூட வெல்லம் சேர்க்குறாங்க. 150 கிராம் வெல்லம் இதில் சேர்க்குறாங்க. நல்லா வெல்லமாக பொடியாக தட்டி வச்சு அந்த பொடியாக தட்டின வெல்லத்தை இது கூட சேர்ந்து நல்லா கலக்குறாங்க. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஆன்ட்டி? இது ஸ்டோர் கண்ணாடி பாட்டிலானே கொஞ்சம் நல்லது. என்ன பண்ணால் நல்லா தண்ணி இல்லாமல் கழுவி சுத்தமாக பண்ணி இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாட்டில் நம்ம தண்ணி படாமல் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பூன்லாம் ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புளி நல்லா இந்த அளவு சுண்டி வரணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி திக்காகும். ஆன்ட்டி வறுத்து வச்ச வெந்தயத்தை நல்லா பொடியாக நுணுக்கி சேர்த்துக்கிறாங்க.
எல்லாரும் இந்த ரெசிபி வந்து எல்லாரும் வீட்டில் செய்யுங்க. நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு, நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஆண்டி. இதை சாப்பிட்டு பாருடா, பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லலாம். நல்லா ஆண்டி சுட சுட இஞ்சி புளி நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, பார்க்கவே கலர் பாருங்கள், ரொம்ப என் ட்ரெஸ் கலர் மாதிரியே இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இது நல்லா இனிப்பு, அப்படியே நாக்கில் அந்த டேஸ்ட் அப்படி ஒட்டிக்குது. இஞ்சி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக, இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சமாக காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குது இந்த இஞ்சி புளி. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே இந்த ரெசிபிக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை நம்ம கூட ஷேர் பண்ண ஆண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் செய்து பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி ஷேர் பண்ண லீலா ஆண்டிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்டியன் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறுபடியும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.